வழி நடத்துறதுல பெரிய குழப்பம் இருக்கு. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது தான். இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஒரு புள்ள 3 பக்கத்தில் வெல் கனெக்டடாக இருக்கணும். இந்த பக்கம் புள்ள இருக்கானா, இந்த பக்கம் பேரண்ட், இந்த பக்கம் பள்ளிக்கூடம், இந்த 3ஓட கனெக்ஷன் இருக்கணும். அதான் உங்கள்கிட்ட விட்டுட்டு டீச்சர்னு சொல்லிடுவதுங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட்டு தானே? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் மொத்த கதையில் முடிச்சுட்டு போகலாம் முடியாது. வீடு தானே சரி பண்ணணும். ஆசிரியர்கள் சும்மாலாம் இருந்துட முடியாது. எவ்ரிபடி இஸ் அ ரிசோர்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைய சுப்பிரமணி, சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க. அவன் ஒரு ரிசோர்ஸ், இந்த தேசத்திற்கான ரிசோர்ஸ், இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ். அவன் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் ஒரு மீடியாக்காரன், அவன் யாரோ ஒருத்தி இல்லையா? she or he is a resource of the state, of the country. கோபிநாத்துங்கிற ஒருத்தனை இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளோ பேர் நின்று கை தட்டுறீங்களே, இதுக்கு பின்னால் எத்தனை வாத்தியார் உழைச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் பார்க்கறது, இன்னைக்கு நான் பேசுறதை பார்த்து ஊர் சந்தோஷம்.